நம்ம வானத்த பார்க்குறப்ப எப்பவுமே ஒரு நிலா இருக்குது. எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நெறைய பிளானெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 4, 5 நிலாலாம் இருக்கும். அப்ப யோசிப்பேன், நம்மளுக்கும் 2, 3 நிலா இருந்தா நல்லா இருக்குமே, பார்க்குறதுக்கு ஜாலியா இருக்கும்னு. ஆக்சுவலா இட் டர்ன்ஸ் அவுட் கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எர்த்த சுத்தி 2 நிலா இருந்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்குது. 2 நிலா நம்மள சுத்தி இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு நிலா வந்து இன்னொரு நிலா மேல ஸ்லோவா மெர்ஜ் ஆகி ஒண்ணாயிடுச்சு. அதனால தான் நிலாவுல சில இடம் வந்து ரொம்ப திக்காவும், சில இடம் அந்த அளவுக்கு திக்காவும் இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 2 நிலா இருந்த உலகம் வந்து எப்படி இருந்திருக்கும்? அத்தன வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை இங்க அனிமல்ஸ் எல்லாம் இருந்திருந்துச்சுன்னா, அது பார்க்கிறப்போ 2 நிலா பிளானட் அப்படியே வானத்துல பார்க்கிறப்போ இருந்தா எப்படி இருந்திருக்கும்? பட் யா, தட்ஸ் a வெரி பிக் கான்ஸ்பிரசி தியரி தட் எர்த் could have had 2 மூன்ஸ். 7த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நட்சத்திரம் நம்ம வானத்தில பார்க்குறோம் கரெக்ட்டா. நம்ம எல்லாருக்குமே ஃபேவரைட்டான நட்சத்திரம் இருக்கும். ஏதாவது பேட்டர்ன் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறப்போ கூட நீங்க வெளிய போய் நட்சத்திரத்த உங்களுக்கு புடிச்சத நீங்க பார்ப்பீங்க கரெக்ட்டா. அப்படி இருக்கிறப்போ, திடீர்னு ஒரு நாள் நீங்க வானத்தில பார்க்குறப்போ, உங்களுக்கு புடிச்ச நட்சத்திரம் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன மதன் நட்சத்திரம் எப்படி மதன் காணாம போகும்? நட்சத்திரம் ஒவ்வொன்னும் வந்து சூரியன விட பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வானத்தில அங்க இருக்குது. அது எப்படி காணாம போகும்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட்ஸ்க்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய குவெஸ்டினா இருந்திருக்கு. ஒரு நட்சத்திரம் வந்து அழிஞ்சு போகுறப்போ சூப்பர்னோவா அது ஒரு சைனோட அழிஞ்சு போகும் கரெக்ட்டா. பட் சில நட்சத்திரங்கள் நம்ம வானத்தில இருந்து காணாம போகுறப்போ அப்படியே புஃப் வேனிஷ் ஃபுல்லா டார்க் அந்த மாதிரியும் ஆகியிருக்குது. ஏன் இது நடக்குது? எப்படி ஒரு நட்சத்திரம் காணாம போகும் வானத்தில இருந்து? நம்மளுக்கு இன்னமும் 100% கான்கிரீட்டான ஆன்சர் கிடையாது. 8த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம்ல, அந்த விண்கல் வந்து எர்த்ல உள்ள போகுது, தாண்டி போகுது, ஜஸ்ட் மிஸ். டைனோசரையே வந்து ஒரு விண்கல் தான் வந்து அழிச்சுச்சு. இந்த மாதிரி தியரீஸ்லாம் நம்ம கேட்கிறப்போ, ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, இந்த விண்கல்லாம் வந்து முதல்ல ஏன் அங்க சுத்திட்டு இருக்குது? பிளானட் அத சுத்தி சேட்டலைட் இருந்துச்சுன்னா, அதுல ஒரு லாஜிக் இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டே எதுக்கு இருக்குது? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறப்போ, ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்லுதுன்னால், அங்க ஒரு மிகப்பெரிய பிளானட் இங்க எர்த் கிட்டயே ஒரு மிகப்பெரிய பிளானட் இருந்துச்சு. அந்த பிளானட் வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதுனால, அதோட துகள்கள் தான் இந்த விண்கல்லாம் அங்க சும்மா சுத்திட்டு இருக்குது. அப்பப்போ நம்ம கிட்ட வந்துட்டு போகுது. சோ நீங்க விண்கல்னு நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில ஒரு மிகப்பெரிய ராட்சச பிளானட்டா இருந்திருக்கலாம். ஜஸ்ட் லைக் எர்த்ன்னு ஒரு தியரி குடுக்குறாங்க. அது இன்னும் பயமுறுத்து. அப்ப எர்த் ஒரு நாள் இப்படி ஆயிடுமாங்கிற ஒரு கேள்விய கூட கேட்க வைக்குது. 9த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏலியன்ஸாங்கிறது தான். அது என்ன அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசில என்னையவே ஏலியன்ட்ட பார்த்தியான்னு கேட்டீங்கன்னா, வெல் இட் இஸ் a வெரி பிக் தியரி ஓகேவா. பான்ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. பேசிக்கா இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எர்த் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இல்ல. ரொம்ப மோசமா, ஃபுல்லா சூடா, கண்டமானிக்கு கிளவுட்ஸ் எல்லாம் இருந்து, ஒரு மோசமான நிலைமையில இருந்துச்சு. ஆனா, அப்போ அந்த காலகட்டத்தில மார்ஸ் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட, நல்ல இயற்கையோட செல்வ செழிப்புன்ட்டேன் பாருங்க. நல்ல இயற்கையா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்ம நம்புறோம். சோ, ஒருவேள அங்க இருந்த சில மைக்ரோபியல் லைஃப் ஆர் ஏதோ ஒரு லைஃப் வந்து சம் ஃபார்ம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலியமாவோ, விண்கல்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்தில எர்த்துக்கு வந்து விழுந்து, அதன் மூலியமா எர்த்ல வந்து மனிதர்கள், இந்த நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இன்னமும் நெறைய பேர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ, அதுவுமே வந்து நம்மளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ, இன்னவே ஏலியன் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற நெறைய பேருக்கு கண்ணாடியில பார்க்கிறப்போ நம்மளே ஏலியன்னு கூட தெரியலாம். 10த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கிரேசி கைஸ். சூரியனோட கொரோனா இருக்குல்ல, அதோட எட்ஜ் இருக்குல்ல, பேசிக்கா நம்ம எர்த் இருக்குது, எர்த்தோட வானம் அந்த எட்ஜ் எல்லாம் இருக்குல்ல, அட்மாஸ்பியர் நம்ம அதெல்லாம் சொல்றோம்ல. எப்பவுமே நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ட கூட எடுத்துக்கோங்களேன். நடுவுல சூடா இருக்கும், மேல போக போக சூடு கம்மியாகும் கரெக்ட்டா. பட் சூரியன பொறுத்தளவுக்கு சூரியனோட சர்ஃபேஸ விட அதிலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த கொரோனா வந்து சூடா இருக்குது. அதுல ஒரு லாஜிக்கே நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அதுக்கு தியரிஸ் வச்சு இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்றோமே தவிர, இன்னைக்கு வரைக்கும் ஏன் சூரியன் வந்து சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிறத விட, அத விட தள்ளி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5500 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அதிலிருந்து இந்த கொரோனான்னு சொல்லப்படக்கூடிய பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம் ஓகேவா? அது வந்து அது ஒரு அட்மாஸ்பியர் ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொரோனான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து இஸ் ஹாட்டர் தேன் சன் இட்செல்ஃப். பட் அதுல என்ன லாஜிக்? இதிலிருந்து தான் சூடு வருது. ஆனா இதிலிருந்து சூடு வர்றதுலேருந்து இருக்க சூட விட வந்து சேர்ற இடம் வந்து எப்படி சூடா இருக்கும்? பட் அப்படி இருக்குது. அது ஏன் நம்மளுக்கு தெரியாது. அண்ட் லாஸ்ட் குவெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுல நம்மளுக்கு வந்து நான் 10 சொல்லிட்டேன்ல, இது போனஸா ஒண்ணு டிஸ்கஷனுக்கு வச்சுப்போமே. நிலாவுல இது தண்ணி இருக்குது கரெக்ட்டா? இததான் நம்ம சந்திராயன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். தண்ணி இருக்குது சரி. ஆனா எப்படி நிலாவுக்கு தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இன்னமும் கிடையாது. தேர் ஆர் சம் தேர் ஆர் தியரிஸ் ஓகேவா? நான் தியரிஸ் சொல்றேன் உங்ககிட்ட. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல வந்து தண்ணி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு பிளானட் இருந்து அந்த பிளானட் வெடிச்சு அது ஒரு ஆஸ்ட்ராய்டா மாறி அந்த பிளானட்ல வந்து அதனால தண்ணி இருந்து அந்த தண்ணி வந்து நிலாவுல விழுந்து அது அப்படியே இத்தனை வருஷமா அங்க ஒரு அட்மாஸ்பியர்னு ஒண்ணு இல்லங்கிறதுனால அது அப்படியே இருக்கும். அத
தான் நம்ம சந்திராயன் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லப்படுது. பட் இது ஒரு பாசிபிலிட்டி தான். ஆனா யாருக்குமே 100% ஸ்ட்ராங்கா நிலாவுல தண்ணி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிலாவுக்கு எப்படி தண்ணி போச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ள நிறைய இருக்குது. சோ இதெல்லாம் பார்க்கிறப்போ சயின்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு இதெல்லாம் பாசிபிள் ஆக்கிருக்கு. இதெல்லாம் பார்க்கிறப்போ ஒரு சைடு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குது. ஓகேவா, எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு கியூரியாசிட்டி பில்ட் ஆனாலும் இன்னொரு சைடு வந்து உண்மையிலே ஏதாவது ஒரு பவர் நம்மளுக்கு மேல இருக்கோ, அதெல்லாம் தான் இத பண்ணி வச்சிருக்கோ அப்படிங்கிற கடவுள் நம்பிக்கை கூட சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் இத நான் உங்க முன்னாடி 2யுமே பிரசன்ட் பண்றேன். ஒரு சைடு மதன், இது எல்லாத்துக்குமே சயின்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட்டிங் டு கெட் ஆன்சர்ஸ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இல்லாம இருக்கலாம். பட் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் லாஜிக்கல் சென்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். கரெக்ட்டா? சோ அந்த சைடு நீங்க எடுக்கிறீங்களா? இல்ல நம்மள தாண்டி ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட ஒபினியன் என்ன? பேசிக்கா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு புரியுதுல்ல? இது எல்லாத்தையும் கேட்டு முடிக்கிறப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியை தான் நான் மறுபடியும் மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின். நம்ம எல்லாருமே ஒன்னு சயின்ஸை பிலீவ் பண்ணுவோம், இல்ல கடவுளை பிலீவ் பண்ணுவோம். ரெண்டுல எந்த கேட்டகரியில இருந்தாலும் இல்ல ரெண்டையுமே பிலீவ் பண்றவங்க இருப்போம். எதை வச்சீங்கனாலும் பேசிக் கொஸ்டின் இதுதான். நம்மள தாண்டி ஒரு பவர் இருக்கா இல்லையா? எஸ்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நோன்னு நினைச்சீங்கன்னா நோன்னு சொல்லுங்க.